சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யா சேதுவோடைய கல்யாண வீடியோ கல்யாண போட்டோ எல்லாம் போட்டோகிராஃபர் வந்து கொடுக்க, அந்த நேரம் பார்த்து வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சேதுவும் அழகரை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. ஐஸ்வர்யா மட்டும்தான் வீட்டுல இருக்கு. இங்க ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லி எல்லாருமே கோயிலுக்கு போயிருக்கு. ஐஸ்வர்யா மட்டும் வீட்டுல இருக்கு. போட்டோ வந்துருச்சு, ஆல்பம் வந்துருச்சு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி அப்படியே கல்யாண வீடியோவும் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா டிவியில கனெக்ட் பண்ணி கல்யாண வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பதான் ஐஸ்வர்யாவுக்கே உண்மை தெரியுது, சேது கழுத்துல தாலி கட்டல, சித்ராதான் 3 முடிச்சு போட்டிருக்குன்ற விஷயமே ஐஸ்வர்யாவுக்கு அப்பதான் தெரிய வருது. ஐஸ்வர்யா பாக்குது, என்ன இது மாமா தாலி கட்டுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா சேது தாலியே கட்டல, தாலி கட்டாம கையை மட்டும் வச்சிருக்காரு. அப்பத்தாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே வீடியோகிராஃபர் பார்த்தா அச்சு பேசுறாம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தது ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதை விட சித்ரா மேல ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான கோபம். மாமா தாலி கட்டுறதுக்கு பதிலாக இந்த சித்ராயே வாங்கி வேகமா 3 முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சியாகி, அப்ப மாமா என் கழுத்துல தாலி கட்டலையா? இவ்வளவு நாள் அவர் கூட நான் சும்மா இருந்துகிட்டு இருக்கேன்னா, அப்ப இந்த தாலி என் கழுத்துல கிடக்கிற தாலிக்கு என்ன மரியாதை? அப்ப இந்த சித்ரா தான் கட்டினாளா? இவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மமா இருக்கா? நான் மாமா கட்டினார்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தானே அவர் என்ன பண்ணாலும் என் கூட பேசாம தள்ளி ஒதுங்கி போனாலும் அவர் கட்ட தாலி நம்ம கழுத்துல இருக்கு. 1000 தான் இருந்தாலும் அவர் தான் நம்ம புருஷன். அவர் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நான்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கே அர்த்தம் இல்லாம பண்ணிட்டாளே. இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான கோபம். எல்லாரும் பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ஆல்பத்தையோ இல்ல இந்த வீடியோவோ யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் மாமா நம்ம கழுத்துல தாலி கட்டலன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த தமிழ்ச்செல்வி கூட மாமா மறுபடியும் சேர்ந்து வாழலாம். இல்ல அந்த தமிழ்ச்செல்வி மாமா கூட மறுபடியும் குழந்தைகளுக்காக சேர்த்து வச்சாலும் வச்சிருப்பாங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க. இந்த வீடியோ யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கல்யாண வீடியோ கேசட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு இங்க ஐஸ்வர்யா அது ரூமுக்குள்ள மறைச்சு வச்சிருது. கோயிலுக்கு போனவங்க எல்லாரும் வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க. ஐஷு, நீயும் கோயிலுக்கு வந்திருக்கலாம்ல, இன்னைக்கு கோயில்ல நல்ல அபிஷேகம் நடந்துச்சு, நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லி சித்ராவும் ஈஸ்வரியும் கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை ஆண்டி, நான் தான் சொன்னேன் எனக்கு தலைவலி, நான் படுக்கிறேன்னு. ஆண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கூப்பிட. என்ன ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஈஸ்வரியும் சித்ராவும் வர. ஏன் சித்து, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட கேட்க. என்ன ஐஸ்வர்யா, என்ன உண்மை அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும். இல்லை சேது மாமா உண்மையிலே என் கழுத்துல தாலி கட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க. ஏன் ஐஸ்வர்யா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா திணற. உண்மையை சொல்லு, நீ தானே மாமா தாலி கட்டையில என் பின்னாடி நின்ன, உண்மையை சொல்லு. மாமா என் கழுத்துல 3 முடிச்சு போட்டாரா? அட்லீஸ்ட் பேருக்காவது ஒரு முடிச்சு போட்டாரா? இல்ல அந்த 3 முடிச்சையும் நீ தான் போட்டியா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க. ஐஷு, என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சேதுதான் உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டான், சேதுதான் உன் கழுத்துல தாலி கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பொய்ய திரும்ப சித்ரா சொல்ல ஐஸ்வர்யாவுக்கு கோவம் தாங்க முடியாம சித்ரா கணத்துல ஓங்கி ஒரு அறை விட்டுறது. வாய் மூடு, அது எப்படி பொய்ய திரும்ப சொன்னா உண்மை ஆயிருமா? நீ தானே என் கழுத்துல 3 முடிச்சு போட்ட, அதுவும் மாமா என் கழுத்துல தாலி கட்டாம தாலியை அப்படியே வச்சிருக்காரு. நீ வாங்கி வேகமா 3 முடிச்சு போடுற. அதை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. சொல்லியிருந்தனாவது நான் சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு, நம்ம மாமா கிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு என் மனசார நான் கொஞ்சம் தயாராக இருந்திருப்பேல. என்கிட்ட எதையுமே சொல்லல. நான் எவ்வளவு மனசால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அவர் தொட்டு நம்மளை தாலி கட்டிட்டாரு, இருந்தும் நம்மளை இன்ன வரைக்கும் பொண்டாட்டியை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அவர் சொந்த வரல் நகம் கூட என் மேல பட்டது கிடையாது. அவர் நிழல் கூட என் மேல பட்டது கிடையாது. நான் அவர் முன்னாடி 2 அடி போனா அவர் என்னை விட்டு 10 அடி பின்னாடி போனார். அந்த அளவுக்கு நானும் அவரை ஒரு ரூம்ல இருந்தாலும் பேருக்கு யாரோ எவரோ மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா கேட்க. அப்பதான் ஈஸ்வரி பயங்கரமான அதிர்ச்சியோட பாக்குது. ஐஷு, எதுக்கு நீ இவ்வளவு கோபப்படுற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க. சும்மா இருங்க ஆண்டி, இது ஒன்னும் இவளா செஞ்சிருக்க மாட்டா, கண்டிப்பா நீங்க தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும். ஐஷு, எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் செஞ்ச அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும். எது ஆண்டி நல்லது, எது நல்லது? இப்படியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் என் கழுத்துல தாலி கட்டிடுவாருன்ற நம்பிக்கையில தான் அவர் பக்கத்துல நான் உட்காந்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணாங்க.
அவர் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த சித்ரா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஐஷு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்பத்தா வந்துருச்சுன்னா அந்த சேது கண்டிப்பா தாலி உன் கழுத்துல கட்டி இருக்கவே மாட்டான். அப்பத்தாவை பார்த்துட்டானா உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அப்பத்தா வரத நாங்க வாசல்லே பார்த்துட்டோம். பார்த்ததுனாலதான் வேகமா ஐயரு தாலி எடுத்து கொடுத்ததும் வேகமா நான் வந்து 3 முடிச்சு போட்டேன். சேது அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தான். உனக்கு புரியுதா? நீ நல்லா இருக்கணும், நீ சேதுவுடைய பொண்டாட்டி ஆகணும்ன்றதுக்காகத்தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, போதும் சித்து, நீ இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பேசாத. நான் உன்னை என்னமோ நினைச்சேன், நீ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. அதை என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிருந்திருக்கீங்க. என்னை பார்த்து அவங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கரமா கோபப்பட, அப்பதான் ஈஸ்வரி ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி, ஐஷு கொஞ்சம் நாங்க சொல்றத பொறுமையா கேளு. 1000 தான் இருந்தாலும் சேது உன் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஊரை பொறுத்தவரைய சேதுவோடைய பொண்டாட்டி நீதானே. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த விஷயம் தெரியாது. எனக்கும் சித்ராவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, எனக்கு தானே வீடியோகிராஃபர் வந்து கொடுத்துட்டு போனாரு. எங்க கல்யாணத்துக்கு வீடியோ எடுத்தார்ல, அவர் வந்து இன்னைக்கு கல்யாண ஆல்பமும் வீடியோவும் வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி வீட்டுல யாரும் இல்லையே, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாண ஆல்பத்தையும் வீடியோவையும் பார்த்தா வீடியோல இப்படி விஷயம் தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், ஐயோ இந்த வீடியோ யாரு கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதற, இதெல்லாம் தேவையா ஆண்டி? இப்ப நாளைக்கு வீட்டுல இருக்கிற யாரோ சேது மாமாவே என்கிட்ட வந்து இந்த மாதிரி கல்யாண வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா மாட்டிக்கிற மாட்டோமா? ஏன் ஆண்டி இதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர் என் கழுத்துல தாலி கட்டி இருந்திருப்பார் தான். நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐஸ்வர்யா கோப்பட, ஐஸ்வர்யா நீ சேதுவை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? 1000 தான் அவன் தமிழ்ச்செல்வி மேல கோபம் இருக்குன்னு சொல்லி வெளியே பேசிக்கிட்டு இருந்தாலும் அவன் உள் மனசு பூரா தமிழ்ச்செல்வி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கான். தமிழ்ச்செல்வி அந்த 2 குழந்தைங்க மேலேயும் அளவு கடந்து பாசம் வச்சிருக்கான். அந்த கிழவி குழந்தைய தூக்கிட்டு வந்து நிக்கையில அவன் எப்படி உன் கழுத்துல தாலி கட்டுவான் நீ நினைக்கிற? சத்தியமா இந்த ஜென்மத்துல அவன் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்க மாட்டான். நாங்களா ஏதோ ஏற்பாடு செஞ்சதுனால மட்டும்தான் இந்த ஊர் உலகத்தை பொறுத்தளவுக்கும் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கும் நீ அவனுடைய பொண்டாட்டிய இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி என்னென்னமோ எடுத்து சொல்லி பாக்குது. ஆனா ஐஸ்வர்யா மனசு கேட்கவே மாட்டேங்குது. இங்க பாரு ஐஷு, உனக்கு என்ன இப்ப சேது உங்களத்துல தாலி கட்டி நீ அவனுடைய உண்மையான பொண்டாட்டியா இருக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படுற. விடு, இப்ப கொஞ்ச நாள்ல தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் வச்சிருவோம். எப்படியும் கல்யாணம் முடிஞ்ச 1 மாசத்துலயோ அடுத்து ஒரு 3 மாசத்துலயோ தாலி பிரிச்சு கோக்குறது வைப்பாங்க. உனக்கும் கல்யாணம் அந்த 1 மாசத்துக்கிட்ட ஆச்சுல, தாலி பிரிச்சு கோர்த்துருவோம். தாலி பிரிச்சு கோக்கையில கண்டிப்பா சேது அவன் கையாலதான் அந்த தாலி செயினை உன் கழுத்துல போடுவான். அப்படி பார்த்தா சேதுவோடைய பொண்டாட்டியா நீ ஆயிருவதானே. அப்புறம் ஏன் இதை போட்டு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க? அந்த நேரத்துக்கு எங்களுக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு. அதனாலதான் சித்ரா அந்த மாதிரி செஞ்சா. சித்ரா செஞ்சதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வெலா வாரியா சொல்ல ஐஸ்வர்யாவும் ஒரு மனசா ஏத்துக்கிறது. சரி ஆண்டி, அப்ப சீக்கிரமே அந்த தாலி பறிச்சு கூக்குற ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுங்க. சேது மாமா என் கழுத்துல அவரு கையால அந்த தாலி செயினை போடணும்.